அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களை திருமணி வட்டார கல்வி அலுவலர்களும் சிறப்பாக நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் தேவதான் நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். பகலிலும் நட்சத்திரங்களாக திரையுலக வானில் ஜொலிக்கின்ற ஆக்சன் அர்ஜுன் அவர்களையும் நமது ஐயா தம்பிதுரை அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு ஆள் என்கிற அவர் திருக்குறள் சொல்லு. ஒரு திருக்குறள் சொல்லு. நான் ஒரு குறள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நாங்க கிளம்பிடுறோம். சரியா? இது அவசரமான உலகம் இல்லையா, ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லையா. ஒரு ஐயா இந்த மாதிரியான கிராமத்துக்கு தமிழ் வாத்தியார் வந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு டீச்சர் இருந்துட்டு ஒரு சில மாதத்துக்கு முன்னால் போயிட்டாங்களா, பத்மா டீச்சரு, அது மில்லியாக இருந்தாங்களா, ரைட், ஓகே. அந்த மாதிரி ஒரு வாத்தியார் இங்கே வர்றாங்க, நம்ம ஒரு தமிழ் வாத்தியார் வர்றாங்க. இந்த ஊருக்கு இந்த ஆலமரத்துக்கு வரையில முத அந்த ஊருக்கு வர ஆலமரத்துக்கு வரையில ஐயா சைக்கிளை விட்டு கீழே இறங்குயா போய் காலில் கொண்டு போனாங்க. என்ன முத இந்த ஊருக்கு போகிறோம், 2 பேர் காலில் இல்லையா. இந்த ஆறை தாண்டி ஒரு சாமியை கும்பிட போகணும். சாமியை பார்க்கறதுக்கு இந்த 2 கிலோமீட்டர் இருக்கு. நீங்கள் தமிழ் வாத்தியாராமே, தமிழ் தான் சாமி, அதனால் உங்கள் காலில் கும்பிட்டு இருந்தா சாமியை கும்பிட்டதுக்கு சிரமம் அப்படின்னு. தமிழ் மொழி மேலே இவ்வளோ அற்புதமான பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்டா சாமி, அது கற்றுருக்காங்க. அதுக்காக பற்றியா கூட்டுத்தட முனையில் ஒரு பையன் அப்படியே நின்றுருக்கான். மறுபடியும் யோ இல்லையா, நீதானையா இந்த ஊருக்கு வர புதுசாக வந்துருக்க தமிழ் வாத்தியார், உடனே ஒரு வாயா இப்போதான் தெய்வம் சொன்னாங்க. பக்கத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் வாயா ஒரு அரை ஏப்பா அரைகிறேன் பெருசாக போயிடுறியா, என்னென்ன கட்டியே இன்னொரு அரை இருக்கு. அவர் பார்த்து இப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்குது. ஏழாவது ஒருத்தர் சாமி காலில் கொண்டு தான் ஒருத்தர் அடுத்த 10 அடியில் படாத ஆரம்பிச்சு ஏண்டா அரைன்னு சொல்ல முடியும். இங்கே வந்தார், அரை வாங்கினதே ஃபீல் பண்ணார். குழந்தைகளுக்கு தெரியல. இங்கே வந்தோடனே என்ன பாடம் நடத்தலாம்னு யோசிக்கிற பொழுது அவருக்கு மைண்டு டோட்டலாக அப்செட் ஆகிடுச்சு. இந்த ஊருக்கு 4 வருஷம் புத்தகம் ஓட்டுறதுமே யார் அடித்தாலும் தெரியலையே குழம்பிட்டு இருக்கும்போது அந்த வாத்தியாருக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு பாடம் நடந்துச்சு. யாருக்கு வாத்தியாருக்கு யார் நடத்துகிற பாடம், யாருக்கு யார் நடத்தணும் பாடம். நான் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏப்பா இன்னைக்கு தமிழ்ப்பா ஓகே, இன்னைக்கு தமிழ் யாராவது ஒருத்தர் இடத்தை லெசன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
ஐயா நான் குரல் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல். கேள்விப்பட்டீங்களா அந்த குரல்? ஆமா. ஆஹா, நீயே அந்த குரலுக்கு விளக்கமும் கொடுப்பா. இன்னா செய்தாரை, நமக்கு துன்பம் யாராவது விளைவிச்சாங்கன்னா இன்னா செய்தாரை அவர் நாண, அவர் வெட்கப்படும்படியாக நன்மையும், இன்னா செய்தாரை அவர் ஒருத்தர் நாண நன்மையும் செய்துவிட்டார். நம்மளுக்கு எவன் கெட்டதை நினைக்கிறானோ அவனுக்கு நல்லது பண்ணி அவனை நம்மளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு பாடம் நடத்துன மாதிரி ஆகிப்போச்சு. அந்த குழந்தை நடத்துகிற பாடம். நம்ம அடிச்சால 4 வருஷம் இங்கே தான் இருக்கணும், அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி அவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு ஐயா யாருனால நினைச்சாரு? அந்த பையன் இந்த பொண்ணு யாரோ ஒரு பாடம் நினைச்சிட்டாரு. சாயந்தரம் 3:30 மணிக்கு பல்ல அடிச்சு சைக்கிள் எடுத்தாரு, மறுபடியும் போனார். இப்போ காலையில் ஒரு பையன் ஐயா அடிச்சான் பார்த்தியா, அந்த பையனை இன்னொரு ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு இருக்கான், பூட்டோ அடிச்சுட்டு இருக்கான். இவர் பார்த்தாரு, ஆஹா நான் இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு நல்லது பண்ணி அவனை ஃப்ரெண்டாக நினைச்சோம். கடவுளை உடனடியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு அவர் அடிக்கிறேங்க. ஐயா நீ இந்த ஊருக்கு புதுசாக இருந்தானே பெருசாக போகிறேன், நீங்கள் சொந்த பிரச்சனை அப்பா, சொந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள வச்சு திட்டுக்கலாம்லப்பா, முக்கில் போட்டு இந்த முக்கு முக்கிரியா அப்படி என்னதாப்பா? அந்த தம்பி ஒன்று 500 ரூபா காசு கடன் வாங்கினா சார், 4 மாதம் ஆச்சு. கண்டுபிடிச்சி எங்கடா காசு கேட்டா, எனக்கு முன்னால எத்தனை பேருக்கு காசு கொடுத்துருப்பாங்க எல்லாம் வாங்கி யாரும் கேட்குறான் சார். உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? 500 ரூபா 500 ரூபா கொடுத்துட்டா, 500 ரூபா இதை கொடுத்துட்டா இந்த நான் ஏன் சார் நான் 500 ரூபா எடுத்து யாருக்காக ஹெல்ப் பண்றாரு? யார்கிட்ட காலையில் அடி வாங்கினாரோ அவனை காப்பாத்துறதுக்காக 500 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு ஐயா அவனுடைய காப்பாற்றிட்டாரா அப்படின்னா அவன் ஏன் கூலி போயிட்டான் யாரு? ஆமா, இவர் நினைக்கிறாரு தம்பி குச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, மனுஷன் இருந்தா கஷ்டப்படும், கஷ்டம் இருந்தா காசு தேவைப்படும், காசு தேவைப்படும்னா கடன் வாங்குவோம், கடன் வாங்கினா கொடுக்க முடியாம தடுமாறுவோம், எல்லாருக்கும் நடக்கிறதா தம்பி, கூச்சப்படாதீங்க கூச்சப்படாதீங்க. அவன் கிரியேட்டர் தான். நீ என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்லை காலையில் ஒரு அரை விட்டதுக்கு 500 ரூபா கொடுத்தியே, ஒரு 5 அரை விட்டுருந்தா 2500 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகே உங்களுக்கு போட்டோ இதில் வந்துடும். அப்படி ஒரு எல்லாத்துக்கும் நான் அடக்கம் தேவை. நான் அடக்கம் தேவை. இந்த நாக்கு தான் மனுஷனுக்கு பிரச்சனை. அதிகமா பேசினா அதிகமா சாப்பிட்டாலும் எதிரிகள் கிடைக்க மாட்டாங்க. அமைதியா இருந்தோம்னா மெதுவா பேசணும், கொஞ்சமா பேசணும், தெளிவா பேசணும்.